ஆண்டவர் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தனாலே ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். எங்களை அன்போடு அழைத்த அருமையான ஐயா அவர்களுக்கும், குறிப்பாக நம் மத்தியில அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. எங்கள் மேலே அன்பு பாராட்டுகிற கோமதி அவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறது எசேக்கியேலின் புத்தகம். கொஞ்சம் நெருடலான இந்த புத்தகம், ஆனால் இன்றைக்கு எசேக்கியேல் புத்தகத்தை நாம் கொடுக்கப்பட்ட நேரத்திலே கொஞ்சம் பார்க்கலாம். எசேக்கியேல் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எசேக்கியேல் 24:18 எடுத்தவங்க வாசிங்க. விடியற் காலத்தில் நான் ஜனங்களோடு பேசினேன், சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனாள். எனக்கு கட்டளையிட்டபடியே. பாத்தீங்களா, இந்த வசனம் நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது? கடினமான நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். Whenever we go through difficult time, கடினமான நேரங்கள், அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு நிறைய பேசுவார். எசேக்கியேல் தன்னுடைய மனைவி இழந்து விட்டார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் என்ன கடினமான நேரங்களிலே நீங்கள் போகிறீர்களே எனக்கு தெரியாது. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எசேக்கியேலின் தேவன் உங்களுடைய தேவன். எசேக்கியேலோட நிறைய பேசினாரு, உங்களோடும் பேசுவார். ஒருவேளை நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், உங்க கூடயும் பேசுவார். என்கிட்ட பேசுவாரா? கண்டிப்பா. எசேக்கியேலோட நிறைய விஷயங்களை பேசினாரு. குறிப்பான ஒரு காரியத்தை மட்டும் உங்களோட நான் சொல்லிட்டு நான் இந்த தொகுப்பை முடிக்க போறேன். என்னன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன் என்ன பேசினார் எசேக்கியேலோடு? எசேக்கியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18-19. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். எசேக்கியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18-19. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசலில் இருந்தது. புறப்பட்டு போனது. அதே அப்படியே நிறுத்திக்கோங்க. 23ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. எழும்பினர். மகிமை அவர் மேல இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சு? நகரத்தின் நடுவே எழும்பி போயிடுச்சு. தேவ மகிமை இழந்து போனது. தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் என்றால் நீங்களும் நானும் தான். நீங்களாம் யோசிக்கலாம், அப்போ என்னது இது? எசேக்கியேலோட என்ன சொன்னாரு? என்னைக்கு நம்ம கிட்ட இருந்து கடவுளுடைய மகிமை நம்ம விட்டு போகும்? நம்ம ஒரு குடும்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு குடும்பம். பல குடும்பங்கள் சேர்ந்துதான் ஒரு ஆலயம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வந்திருக்கீங்க. சின்ன பசங்க எல்லாம் நிறைய வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க இங்க இருக்கிறது சந்தோஷமா உங்களுக்கு எல்லாம்? வெரி குட். உங்களுக்கு அக்கா ஒரு அருமையான பாட்டு பாடினாங்களே, கவனிச்சிங்களா? என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? உங்களோட பேசினாரு, வந்த உடனே பேசிட்டாரு கடவுள். என்ன பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். குட்டி பசங்க, ஏசாமி உங்க கூட பேசினாருல ஒரு பாட்டுல, நீங்க அப்பதான் வந்தீங்க. ரொம்ப அழகா அப்படியே லைனா வந்து அழகா உட்காந்தீங்க. என்ன பாட்டு சொன்னுங்க? அக்கா பாடினாங்கல்ல, ஒரு தாய் தேற்றுவது போல. தாய் பத்தி எனக்கே ரொம்ப அழுகையா வந்துச்சு. எங்க அம்மா ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. உங்களுக்கெல்லாம் உங்க அம்மா ஞாபகம் வந்துச்சா? அப்பா ஞாபகம் வந்துச்சா? ஐயோ, எங்க அப்பா என்ன கண்டுக்கவே மாட்டாருங்க. இங்க கூட யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்க அப்பா குடிக்கிறாரு அப்படின்னு. இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்ல? உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குது இல்ல? அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிக்கும் போது, ஆனா உங்க கூடயும் பேசிட்டார் பத்தியா? சின்ன பசங்கிட்ட அம்மா அழகா உங்களுக்கு பேசினாங்க பாட்டுல. நீங்க எல்லாம் கவனிச்சீங்களா? பாத்தீங்களா?
அவ்வளவு அன்புள்ள கடவுள் தான் நம்முடைய கடவுள். ரொம்ப உங்களெல்லாம் ரொம்ப நேசிக்கிறார். குட்டி பசங்களெல்லாம் நேசிக்க மாட்டாரெல்லாம் இல்ல. எல்லாரும் அழகா, எல்லாம் ரொம்ப நீங்க அழகா வந்திருக்கிறீங்க, சூப்பரா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. அழகா ட்ரெஸ் இருக்கு, பிங்க் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, வெரி குட். அப்போ இந்த ஆலயம் மகிமையை ஏன் இழந்தது? ஏன் இன்னைக்கு மக்கள் குடும்பங்களிலே ஒரே அழுகை, கவலை, கஷ்டம், கண்ணீர்? ஏங்க என் வீட்டுல இப்படி எல்லாம் நடந்துட்டே இருக்கு? ஒன்னின் பின்னாடி ஒண்ணு நடந்துட்டே இருக்கு. தேவ மகிமை உங்கள் வீடுகளிலிருந்து போகுமானால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். அப்போ உங்க வீட்டுல குடும்பத்திலே தேவ மகிமை இருக்கிறதா? இஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் யுவர் ஹவுஸ். உங்கள் வீடுகளிலே. ரொம்ப எளிமையா சொல்ல, உங்க வீட்டுல இயேசு இருக்கிறாரா? உங்க உள்ளத்துல இயேசு இருக்கிறாரா? ஐயா காணிக்க ஜெபம் பண்ணும்போது எங்களையே படைக்கிறோம் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்கல்ல. உங்க உள்ளத்துல இயேசு இருக்கிறாரா? இயேசு இல்லைன்னா நிறைய கஷ்டம் வரும் இல்ல. எசேக்கியேல் அதுதான் சொல்றாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்து தெரியுமா வந்தாங்க? எருசலேம்ல இருந்து வந்தாங்க. அங்க அவங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போய் பாபிலோன் அப்படின்ற ஒரு தேசத்துல கொண்டு போய் போட்டாங்க. அங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா கஷ்டப்படும் போது என்ன பண்ணாங்க தெரியுமா? கடவுளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போனாங்க. நிறைய நேரம் கஷ்டம் வரும்போது நம்ம போட இந்த கடவுளை நம்பி பிரயோஜனமே இல்லை, நான் பேசாம போய் பழைய வாழ்க்கைக்கே போயிடுறேன், என்னது பழைய மாதிரியே போயிடுறேன் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல நினைப்போம்ல. இல்லைங்க, அப்படி நினைக்காது. எசேக்கியேலோட கடவுள் பேசினார், உங்களோடும் பேசுவார். பழசுக்கு போயிடுறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கை வேணாம், இந்த சர்ச்சு வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க, நான் போயிடுறேன், எனக்கு இந்த கடவுள் பிடிக்கல அப்படின்னு சொல்ல எசேக்கியேலோடு ஆண்டவர் பேசினார். அப்போ இந்த தேவ மகிமை ஏன் போனது, என்ன போனதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒண்ணா. அப்போ முதல்ல உங்களுக்கு தெரியணும், அப்போ நான் யாரு? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:17. நீங்களே அந்த ஆலயம். சொல்லுங்க, நீங்க ஒரு ஆலயம், நீங்க ஒரு சர்ச், தெரியுமா? ஆமா, ஒரு பையன் நல்லா போடுறான். நீங்களே ஆலயம். உங்களுக்குள்ளே கடவுள் ஏசாமி உள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, பின்னாடி உட்கார்ந்துருக்க அவங்க உள்ளே இருக்கிறாரு. இப்ப 2 பேருக்கும் பேசணும்ல. இல்ல நீங்க எல்லாம் என்ன, டேய் இந்த வயசான தாத்தா ரொம்ப போர் அடிக்கிறாரா அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்கல்ல. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். பக்கத்துல இருக்கிற சொல்லுங்களேன், ஏய் உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் தெரியுமா? ஏய் உனக்குள்ள இயேசு இருக்கிறார் தெரியுமா? நீ ஏன் கவலைப்படுற? நீ கவலைப்படாத. பாத்தீங்களா? ஆனா இந்த ஆலயத்தை அந்த நாட்களிலே ஜனங்கள் எப்படி எல்லாம் தீட்டுப்படுத்தினாங்கன்னு நம்ம ஒண்ணுன்னா பார்ப்போம். எசேக்கியேல் புத்தகத்தை எடுத்துக்கோங்க, வேகமா வாசிக்கணும். 2ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் ஸ்பீடா வாசிக்கணும். கலகம், வீடு கலகம் இருந்தால் இயேசு இருக்க மாட்டார். எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, எப்ப பாரு வைஃபை போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு பொழுதுபோக்க வைஃப் அடிக்கிறது. அவங்களுக்கு போர் அடிச்சதுன்னா வைஃபை போட்டு அடிக்கும். கோவத்தை யாருக்கிட்டையும் காட்ட முடியாதுல்ல. பாப்பாங்க, ஒண்ணு வைஃபை பிடிச்சி டமால் 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 அடிப்பாங்க, இல்ல பிள்ளைங்களை போட்டு அடிப்பாங்க. இதுதான் கலகம். கலக வீட்டார். கலகமா இருக்கிற வீட்டுல இயேசு இருக்க மாட்டாரு. தேவ மகிமை ஏன் தெரியுமா போச்சு? ஒரே கலகமா இருக்குது வீடு, எப்பவுமே அழுதுட்டே இருக்குது வீடு. எப்பவுமே வீட்டுல போய் பாருங்களேன், வீட்டுக்கு போலியானா போங்க பிரதர், சார் எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல சார். ஏமா? எங்க அப்பா எப்பவுமே என்னை திட்டிகிட்டே இருக்கிறார். நிறைய வாலிப பசங்க அதை சொல்லுவாங்க, ஏமா வீட்டுக்கு போக பிடிக்கல? எங்க அப்பா அங்க நின்னா தப்பு, இங்க நின்னா தப்பு, அது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எப்பவுமே படிச்சிய, என்னடா உனக்கு வேலைக்கு போலியா, என்ன சம்பாதிக்கிற, என்ன பண்ற, இதே கேள்வியே கேட்டாரு. எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. கலக வீட்டு. வீடு கலகமா இருக்கும் பொழுது தேவன் அங்கே இருக்க மாட்டார். ஆமா, ஐயோ அப்போ எங்க வீட்டுல சண்டை நடக்குதே. பொறுமையா இருங்க, முடிக்கும் போது என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? எல்லாம் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க பாப்போம். சூப்பர், வெரி குட் சில்ட்ரன். அழகா உட்காரு. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
ஆமா, அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனாலும் நீ போய் சொல்லு அப்படின்றாரு. கடினமானவர்கள். என்னது சொல்லுங்க? ரொம்ப கடினம். எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. புத்தி சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏப்பா இப்படி எல்லாம் பண்ணாத, இது தப்பு. புத்தி சொல்றதெல்லாம் வேணவே வேண்டாம். அதுவும் இந்த வாலிப பசங்களுக்கு புத்தி சொன்னா, ஏய் என்ன உனக்கு வேற வேலை இல்லையா, எப்பவுமே இதை பண்ணாத அதை பண்ணாத இதே சொல்லிட்டே இருக்கிற. மாமியாருங்களும் அப்படிதான் இல்ல? இங்க எத்தனை பேர் மாமியாரெல்லாம் இருக்கிறீங்க? நிறைய மாமியாரெல்லாம் இருக்கிறாங்க இங்க. வெரி குட். புத்தி சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க மருமகளுக்கு. புத்தி சொல்லுதல் கேட்கவே மாட்டாங்க. புத்தி சொன்னா கேட்க முடியும். உங்க மேம்லாம் உங்களுக்கு காலேஜ்ல சொல்லுவாங்கல்ல, புத்தி சொல்லுவாங்கல்ல. மேம பார்த்தாலே பிடிக்கல சார், ஐயோ இந்த மேம் ஏன் தான் இங்க இருக்கிறாங்களோ. புத்தி சொல்லுதலை அவர்கள் வெறுத்தார்கள். புத்தி சொல்லுதல் இல்லாமல், புத்தி சொல்லுதலை கேட்கலன்னு வைங்களேன், அங்க யாரு இருக்க மாட்டா? கடவுள் இல்லை, தேவன் இல்லை. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். கணவன் மனைவியா இருக்கிறவங்க ஒருத்தர் புத்தி சொல்லிக்கணும். அப்பா அம்மா புத்தி சொல்லுவாங்க. கேக்குறீங்களா? கேப்பீங்களா? அப்பா எல்லாம் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? ஊன்னு சொல்லுவான் அந்த பையன். எங்க ஆளா காணோம். வெரி குட். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குறைந்து இருக்கும். ஆண்டவர் மகிமை இல்லாமல் இருக்கும். அங்க எப்பயுமே குறைவுதான் இருக்கும். எப்ப கேளுங்க, என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க, என்ன சிஸ்டர், சம்பளம் எவ்வளவு கொடுத்தாலும் என்னத்த சம்பளம் கொடுக்குறாங்க அந்த கம்பெனில, வேலையை மட்டும் வாங்கிடும். குறைவு 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 குறைதான் சொல்லுவாங்க. இந்த சர்ச்சு சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, நீங்க தான் சரியில்லை. ஆனா என்ன, குறைவுகள் தான். குறை சொல்லுகிறவர்களா இருக்கும். குறைவு எப்பவுமே இருக்கும். இவங்கள முதல்ல மாத்தணுங்க. எதனா ஒண்ணு தப்புனா உடனே இவங்கள மாத்தணும், அவங்கள மாத்தணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ மகிமை ஏன் இழந்து போனார்கள் என்றால், குறை சொல்லிக் கொண்டே இருப்பாரு. ஆமா, எங்க அப்பாவே சரியில்லைங்க, எங்க அம்மா சரியில்லைங்க, குறை சொல்லிக் கொண்டே இருக்க. அப்படி இருக்குமானால் தேவ மகிமை அங்கே இருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன வேற என்ன பண்ணுவாங்க? எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களேன். அருவருப்பான இடங்களில் தேவன் இருப்பது இல்லை. ஐயோ, என்ன அருவருப்பு! இன்றைக்கு பாவம் பெருகி விட்டது. அருவருப்பு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை மக்கள் செய்து கொண்டு விருப்பத்தோடு செய்கிறார்கள். இதெல்லாம் செய்யக்கூடாது நல்லா தெரியும். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே எது செய்யணும் எது செய்யக்கூடாது தெரியுமா தெரியாதா? ஆனாலும் செய்யறோமா இல்லையா? எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறோமா இல்லையா? செய்யறோம். அருவருப்புகளை மிகவும் ஆசையாய் செய்கிறோம். அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை. அருவருப்புகள் இருக்கும் இடத்திலே தேவன் இருப்பதில்லை. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இதை செய்யக்கூடாதுங்க. ஆகவே அருவருப்புகள் இருக்கும் இடத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருப்பதில்லை. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துக்கொண்டே வருகிறீர்கள். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுப்பானால் தேவன் அவனை கெடுப்பார். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். விக்கிரகங்கள் ஆண்டவருக்கு அருவருப்பானது. அன்பாண்டவர்களே, விக்கிரகங்களுக்கு விரோதமாய் போகணும். விக்கிரகங்களுக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது. வார்ப்பிக்கப்பட்ட உருவங்களை நாம் என்றைக்கு நாம் தலை வணங்குகிறோமோ, நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வீட்டுல அதெல்லாம் இல்லையே, இன்னைக்கு அதுக்கு பதில் செல்போன் உங்க கையில கொடுத்துட்டாங்க. நான் எப்பவும் சொல்றேன், சோறு இல்லாம கூட இருந்துருவோம், செல் இல்லாம இருக்க மாட்டோங்க. மணிக்கணக்கிலே செல்போன் என்கின்ற விக்கிரகத்தை பிடித்து கொண்டு அதை அணைத்து கொண்டு வாழ்கிறவர்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை இழப்பீர்கள். தேவ பிரசனம் இருக்காது. ஏன்னா அதுதானே உன்னுடைய மூச்சா இருக்குது.
உன்னுடைய இருதயத்துல எது மிக அருகில் இருக்கிறது? எது ரொம்ப க்ளோஸா இருக்குது? அதுதான். ஆண்டவர் இல்ல, அப்போ என்ன ஆகும்? தேவ மகிமை இழந்து போவாய். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதைதான் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்கிறார். இப்படிதான் அந்த மக்கள் இருக்கிறாங்கப்பா, கொஞ்சம் தயவு செய்து அவங்களுக்கு சொல்லுப்பா. 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 8. ஐயோ, இது என்னங்க பிரதர், இதெல்லாம் புரியவே இல்லை. யார் இவங்க? இவங்க யார் தெரியுமா? கள்ள உபதேசம். நம்மளுக்கெல்லாம் இப்ப நான் கொஞ்சம் கடினமா பேசுவேன், அதனால நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது இல்ல, அப்படித்தானே? கொஞ்சம் கடினமா, என்ன இவர் வரும்போதெல்லாம் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது, அப்ப என்னதான் என் வாழ்க்கை என்ஜாய் பண்ணோம்ல. இந்த வசனம் என்ன சொல்லுதுமா? எதெல்லாம் தேவையில்லாததோ அதை பிடிச்சுவாங்க. ஆண்டவருடைய உபதேசங்கள், மூல உபதேசங்கள், சத்திய உபதேசங்களை பற்றி கொள்ளாமல் தேவையில்லாத உபதேசங்களை செழிப்பான உபதேசம் எல்லாம் ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். எசேக்கியேல் கிட்ட ஆண்டவர் எப்ப பேசினாரு? கடினமான நேரங்களில் ஆண்டவர் அவனோடு பேசினார். இப்ப எச்சரிக்கிறாரு, அந்த ஜனங்களுக்கு வார்ன் பண்றாரு, வார்னிங் கொடுக்கிறாரு. நீங்க இப்படி பண்றீங்க, தேவையில்லாதெல்லாம். ஐயோ, இந்த சர்ச்சில் எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நாங்க அந்த சர்ச்சுக்கு போறோம். அங்க ஒண்ணு கிடைக்கல, அடுத்த சர்ச்சுக்கு போறோம். எங்களுக்கு நல்ல ஆர்வம், நல்லதா சொன்னா நாங்க வருவாங்க. சில பேருக்கு கடினமா பேசினா பிடிக்காது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாதிரி நல்ல உபதேசங்கள் எல்லாம் விட்டுட்டு வெளியில நைஸா போறாங்க. அததான் இங்க 8ஆம் அதிகாரம் 14, 8ஆம் அதிகாரம் 16 இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாசிங்களேன். போதும். எந்த இது 25 பேர்னா என்ன இந்த இடம்? இந்த இடம் என்னன்னே புரியல. இந்த இடம் தான் தேவ பிரசனம். தேவ பிரசனத்திலே என்ன இருக்கணும்? நன்றி ஏறெடுப்பு. சாட்சி சொல்லணும்னா 4 பேர் வராங்க, நிறைய பேர் ஓடி வரணும். ஆண்டவர் என்ன உயிரோட வச்சுக்கிறார் இல்ல, உங்களை எல்லாம் உன்னையும் என்னையும் உயிரோட வச்சிருக்கிறார்ல. இது தேவ கிருபை அல்லவா? ஓடி வந்து சொல்ல வேணாமா? ஆண்டவரே எனக்கு நன்றி, உமக்கு நன்றி, என்னை உயிரோட வச்சிருக்கிறீங்களே. நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டிய தேவ ஆலயம் என்றற்கு நன்றி கட்டவர்களாய் அன்கிரேட்ஃபுல்னஸ் வந்து விட்டது. அங்க என்ன நடக்குது? வேற யாரோ என்னென்னமோ பண்ணி நிற்கிறாங்க. சங்கீதகன் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில பாத்தீங்கன்னா அங்க நன்றி ஏறெடுத்தார்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அங்கே அழுது கொண்டு இருந்தார்கள். தேவ பிரசன்னத்திலே இதைதான் செய்ய வேண்டும். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய பிரசன்னத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இங்க உட்கார்ந்துன்னு யாரெல்லாம் வந்துக்கிறா, யாரெல்லாம் போய்க்கிறான்னு பார்த்துட்டு இருக்கிறோம்ல. தேவனுடைய பிரசன்னம் அது மிக பவித்திரமானது. இட்ஸ் a holy place. பரிசுத்தமான இடத்திலே அவர்கள் எதையோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி செய்ததனால்தான் தேவ மகிமை அங்கே இருந்து விடுபட்டு போனது, எடுத்துக்கொள்ளப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? ஒருவேளை நீங்கள் தவறான காரியங்கள் செய்து கொண்ட இன்றைக்கே நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்குள்ளே நீங்க பேசிக்கணும். என்னப்பா ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் இவ்வளவு காலம் இப்படி வாழ்ந்துட்டேன், போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஆறாத நேரத்துல இங்கோ அங்க நான் பார்த்துட்டு இருக்கிறேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே சொல்றோம். ஆனால் நாம இங்க பாத்தீங்கன்னா அவங்க சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிருக்கோம். தேவ பிரசன்னத்திலே நன்றி சொல்ல வேண்டும். என்னை உயிரோட வச்சிருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி. என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டாமா? எப்பவுமே புலம்பல் புலம்பல் புலம்பல். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அபத்தமான இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த தேவ ஆலயத்திலே தேவையில்லாத மாம்சத்திலிருந்து வெளிப்பட்டும் காரியங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதில்லை. மாம்சத்திலிருந்து வெளிப்படும் காரியங்களை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். கள்ள உபதேசங்களை நம்ப ஆரம்பித்தார். எங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் ஓடி போயிருவாங்க, எங்கெல்லாம் ஜெபம் பண்ணாலும் ஓடி. இந்த இடத்துல தேவ பிரசனம் இருக்குதுங்க. நீங்க விசுவாசிகளா? நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இங்க தேவன் இருக்கிறார், 100% இருக்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். எங்கேயும் ஓட வேண்டாம், எங்கேயும் ஓடாங்க, எங்கேயுமே ஓடி ஒளியாதீங்க. தேவன் இங்க இருக்கிறார். தேவையில்லாத காரியங்களை தேடி போனார்கள், அவர்கள் தேவனுடைய மகிமை இழந்தார்கள். எசேக்கியேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரம், இதுதான் கொஞ்சம் வேதனையான ஒரு பகுதியாக நான் வாசித்தேன். 28 2ஆம் வசனம். என்னவென்றால் மேட்டிமை பெருமை வந்துடுச்சுங்க ஜனங்களுக்குள்ளே. கொஞ்சம் படிச்சுட்டாங்க வைங்களேன், இந்த பசங்க எல்லாம் படிச்சுட்டு வராங்க. இப்பவே உங்க அப்பா அம்மா நீங்க மதிக்கிறீங்களான்னு தெரியல. எத்தனை பேர் அப்பா அம்மா வாங்கம்மா போங்கம்மான்னு சொல்றீங்க? 1 2 3 நிறைய பேர் வா போ என்ன மதிக்கிறது இல்லைல்ல. படிச்சுட்டோம்ல, 4 வார்த்தை படிச்சுட்டோம், உடனே நம்ம மனமேட்டின்மை. 4 காசு பார்த்தோன்னா மனமேட்டின்மை. 4 முறை நம்ம ஜெபம் பண்ணி சுகமாயிடுச்சுன்னா மனமேட்டி. அதெல்லாம் சரியா கையாளணும். விழுந்து போனவர்களா மாறணும். கொஞ்சம் நல்லா நர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு 4 பேர் ஊசி போட்டு அவங்க எல்லாம் நல்லா ஆயிட்டாங்கன்னா நீங்க பெருமை டாக்டர் ஆயிட்ட மாதிரி நினைப்பீங்கல்ல. அப்படின்னு நான் நினைக்காது. தயவு செய்து அப்படின்னு மனமேட்டின்மை வாசிமா தொடர்ந்து. என்ன தெரியுமா? மனமேட்டின்மை எங்க தெரியுமா கொண்டு போய்விடும்? அவங்கள கடவுளா மாறிடுவாங்க. ஆமா, அவங்க கடவுள் ஆயிடுவாங்க. வாங்க வாங்க என்கிட்ட வாங்க, நான் எல்லாம் சரி பண்றேன். ஐயோ, மனமேட்டின்மை அப்படி இருந்தா கடவுள் உங்ககிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? வாசிங்க. தேவனின் இருதயத்தை போல. இப்ப நிறைய பேர் இயேசுவா மாறிட்டாங்க தெரியுமா? நான் தான் இயேசுன்றாங்க. மனமேட்டின்மை மனமேட்டின்மை மனசுல இப்படி எல்லாம் வச்சிருந்தீங்க அவ்வளவுதான். புரியுதா? அப்பா அம்மா எல்லாம் மதிக்கணும். மதிப்பீங்களா? கொஞ்சம் 4 எழுத்து இங்கிலீஷ் படிச்ச உடனே என்னம்மா உனக்கு செல்லு ஒரு வாட்ஸ்அப் பண்ண தெரியல உனக்கு? என்ன நீ ஒன்னு அது கூட தெரியலையே உனக்கு? உங்க அப்பா அம்மாவுக்கு வாட்ஸ்அப் அனுப்பின உடனே உனக்கு அப்பாவா அவங்க இல்ல, உன்னை வளர்க்கறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. புரியுதா? மனமேட்டி. தொடர்ந்து வாசிமா. இதோ நீ என்ன பெரிய அழகா சொல்லுவாங்க, சென்னையில சொல்லுவாங்க பெரிய அப்பா டக்கரா அப்படின்னுவாங்க. அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? தயவு செய்து படிக்கிற பிள்ளைங்கள நல்லா கவனமா வச்சுக்கோங்க. உன் தாய் தகப்பனை கவனம் பண்ணு, அப்பா அம்மாவை மதிக்கணும், ரொம்ப முக்கியம். பின்னாடி இருக்கிறவங்களும் சரி, வயசாயிடுச்சுன்னா கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறாதீங்க. புரியுதா? எங்க அம்மா கால் உடஞ்சு போயிருந்தாங்க, நான் ரொம்ப அழுதாதான். எங்க அம்மா கால் உடஞ்சு போயிட்டாங்க. எங்க அம்மா குழந்தை மாதிரி நாங்க பாத்துக்கிட்டேன். 1 வருஷம் தூக்கி வச்சு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சேன். அதனாலதான் கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுச்சு. தொடர்ந்து வாசிங்க. கவனிச்சிங்களா? கொஞ்சம் ஒரு ஐபோன் வாங்கிட்டான்னு வைங்களேன், இப்படிதான் பேசுவாங்க. இப்படி காட்டி காட்டி பேசுவாங்க. கொஞ்சம் நெக்லஸ் நகை நிறைய அப்படி போட்டோம்னா சும்மா ஸ்டைல தான் நடப்பாங்க. இங்க 10 வாட்டி நடந்து போவாங்க. ஏன்னா அவங்க பார்க்கணும். மனமேட்டின்மை தேவ மகிமை இழக்க செய்யும். கவனமா இல்லைன்னா தேவனுடைய மகிமை இழப்பதற்கு மனமேட்டின்மை காணும். இப்படி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் கிருபை உள்ளவர்களா, அன்புள்ள தேவன் அல்லவா? அவர் பார்க்கிறாரு. எப்பா இந்த தேவ மகிமை அவங்களுக்கு கொடுத்துடும்பா. தயவுசெய்து எசேக்கியேலே கொஞ்சம் அவங்களோட பேசுப்பா. எசேக்கியேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 19ஆம் வசனம். எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்களை இப்படியே அமிச்சா பாவம்பா, ஏதாவது அவங்கள செய்யணும். வாசிங்க 19ஆம் வசனம். ஒருத்தர் வாசிங்கன்னா நல்லா இருக்கும். கை கொண்டு செய்ய அங்க பாருங்க, இதெல்லாம் மாறணும். சொல்லுங்க, மாறணும்.
எங்க அப்பா மாறணும், எங்க அம்மா மாறணும், எங்க ஐயா முதல்ல யார் மாறணும்? நான் மாறணும். நல்லா சொல்லுங்களேன், நான் மாறணும். அப்பதான் தேவ மகிமை மறுபடியும் வரும். தேவ மகிமை மட்டும் வந்துடுச்சுன்னு வைங்களேன், உங்க லைஃப்ல சூப்பர் ஆயிடுங்க. சும்மா வேற லெவல்ல இருப்பீங்க. வேற லெவல் ப்ரோலாம் இல்ல, நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. எப்போ தேவ மகிமை, எப்போ இந்த இருதயம் மாறணும். கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாற வேண்டும். தேவ மகிமை உனக்கு வேண்டுமா? உன்னுடைய இருதயம் மாற வேண்டும். உன் இருதயம் மாறாம ஒண்ணுமே நடக்காது. சர்ச்சுக்கு வந்தா மாறிடாது. இருதயத்தை தொடர்ந்து வாசிங்கம்மா. கல்லான இருதயத்தை எடுத்து போடும். அவர்கள் என் ஜனமா, அவங்க எல்லாம் என் பிள்ளைங்கப்பா, அவங்களை கொஞ்சம் மாற சொல்லுப்பா. எசேக்கியேலே போய் சொல்லுப்பா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தியோபிலஸ் போய் சொல்லுப்பா, இந்த ஜனங்கள் மாறணும்னு சொல்லுப்பா. அவர்கள் என்னுடைய பிள்ளைகள்ப்பா. அவர்கள் இப்படியே அழிந்து போவது எனக்கு பிரியமில்லை. அவர்கள் இப்படியே அழிந்து போவது என்னுடைய சித்தம் இல்லை. அவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களுக்காக என் ஜீவனை கொடுத்தேன், தயவு செய்து சொல்லுப்பா அப்படின்னு ஆண்டவர் எசேக்கியேலுக்கு ரொம்ப பட்சமா சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய மகிமையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை இப்படியே இருக்கணும்னு ஆண்டவருடைய நோக்கம் அல்ல, நீங்க இப்படியே வாழணும்னு ஒரு நோக்கம் அல்ல. ஆண்டவருடைய மகிமையினால் நீங்க நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையினால நீங்க நிரப்ப வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை மாற்றுங்கள். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தாராயோ, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தாராயோ என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே அறைக்கூவல் விடுகிறார். உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுப்பாயா? உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுப்பாயா? இல்லை முரண்டு பண்ணி கொண்டு நான் போக மாட்டேன், எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு இருப்பியா? எசேக்கியேலின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேங்க்யூ. ஆதலால் பாத்தீங்களா? உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எசேக்கியேலிட்ட சொல்றாரு. எசேக்கியேலே, இந்த ஜனங்கள் இப்படியே இருக்கணும்னு என்னோட விருப்பம் இல்லப்பா. இந்த ஜனங்களுடைய சிறையிருப்பை நான் மாற்ற வேண்டும். I want to restore their fortunes. அவர்களுடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். நீங்கள் இப்படியே வாழ்வது தேவ சித்தம் அல்ல. எசேக்கியேலின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எசேக்கியேல் மீண்டும் ஆண்டவருடைய மகிமை அந்த ஆலயத்துக்கு வருகிறது. நீ என்றைக்கு உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுப்பாயோ, முழு மனசா, இந்த அரை மனசுலாம் வேண்டாங்க, வாழ்ந்தா இயேசுக்காக அப்படி வாழணுங்க. உன் இருதயத்தை, என்ன நடந்தாலும் சரி, அந்த சீஷர்களை போல சின்ன வயசுலயே அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள். இந்த எசேக்கியேலுக்கு 30 வயசு தெரியுமாங்க. அவர் பவர்ஃபுல்லா அங்க பேசுறாரு. ஜனங்கள் எங்க பேசுறாரு? பாபிலோன் சிறையிருப்பு பேசினா அடிச்சு கொண்டு விடுவாங்க. அந்த இடத்துல தைரியமா சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? சின்ன பிள்ளைகளா இருக்கிறீங்க, இந்த சின்ன வயசுல ஆண்டவருக்கு கொடுப்பீங்களா? ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்களுக்கு எதெல்லாம் இழந்தீங்களோ அதை கொடுப்பார். உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவார். எப்போ நீ ஆண்டவருக்கு உன் இருதயத்தை கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, செய்வாயா? அப்பொழுது என்ன தெரியுமா ஆகும்? எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்க. 4-5. அழைத்து கொண்டு போனார். ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்து வருது. எப்போ தெரியுமாங்க? நீங்க ஆண்டவருக்கு உங்களை கொடுக்கும்போது ஆண்டவருடைய மகிமை மீண்டும் வரும். அது என்ன ஆகும் பாருங்களேன். வாசிமா. கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, போதும், எல்லாருக்கும் சொல்லுப்பா,
எசேக்கியேலே எல்லாருக்கும் சொல்லுப்பா, ஏன் தெரியுமா? நான் அவங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க போறேன். ஒரு புதிய ஒரு உயிர் மீச்சு உள்ள ஒரு ஆளா மாத்த போறேன். இந்த 2 பசங்க பிள்ளைங்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க. அவர்களுக்கு கூட இந்த வசனம் இல்ல, உங்களை புதிய மனிதர்களாய் மாற்ற போகிறார். உங்களை புதிய மனிதர்களாய். நீங்க அதே ஆள் தான், அதே ஊர் தான். ஆனா உங்களுக்குள்ளே ஜீவன் நதி உள்ள வரும்போது நீங்கள் பழைய ஆள் இல்ல, புதிய ஆள். நீங்க ஒரு புதிய ஆளா மாறுவீங்க. சகோதரியே, ஒருவேளை உங்களை பாக்கிறதுக்கு ஒண்ணுமே, ஐயோ இந்த அம்மா ஒண்ணுமே இல்லைங்க, ஆனா இந்த ஜீவன் நதி உள்ள வரும்பொழுது என்ன ஆகும்? எசேக்கியேலின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 3, 4, 5, 6 எல்லாத்தையும் வாசிங்க வேகமா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நான் முழுகணும் ஆண்டவரே அப்படி கேட்கணும். சும்மா கொஞ்சோண்டு ஆசீர்வாதம், கொஞ்சோண்டு வந்துட்டு சண்டே மட்டும் வந்துட்டு போனா போதும். வெள்ளிக்கிழமை வாங்க, 1ஆம் தேதி வாங்க, சனிக்கிழமை வாங்க. உங்க பகுதியிலே நீங்கள் சாட்சியா இருக்கும் பொழுது கணுக்கால் அளவு இல்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க கணுக்கால் அளவு இல்ல, முழங்கால் அளவு இல்ல, முழுக செய்வார். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வரும் அந்த ஜீவன் நதி உனக்குள்ளே போகும். அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களையும் மாற்றும். உன்னோட குடும்பத்திலே அது மாற்றத்தை காட்டுவேன். உன் ஃபேமிலியில உன் மூலமா உன் ஃபேமிலி அத கணுக்கால் கொஞ்சோண்டு இல்ல, குடும்பத்திலே உன் மூலமா தான் இயேசுவை நிறைய பேர் பார்க்க போறாங்க. எப்ப தெரியுமா? அந்த ஜீவன் நதி உனக்கு வரும்போது. எப்ப தெரியுமா? தேவ மகிமை உன்னை நிரப்பப்படும் பொழுது. அந்த மகிமை உன்னை மாத்திரமல்ல, உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அது தொடும். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கணுக்கால் நீ கேட்கணும், ஆண்டவரே கணுக்கால் அளவு போதாதையா, ஆண்டவரே முழங்கால் வேண்டாம்ப்பா, இடுப்பளவு வேண்டாம்ப்பா, நான் முழுகணுமே ஆண்டவரே, என்ன முழுக செய்யுங்க ஆண்டவரே என்று நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உன்னை முழுக செய்து உன்னை ஆண்டவர் அதான் பெர்க்மன் செய்ய அழகா பாடுவாரு. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகிறேன். கணுக்கால் அளவு போதாதையா சொல்ல, ஆண்டவரே கணுக்கால் போதாதுப்பா, நான் முழுகி உங்களை போல மாறணும் சுவாமி, உம்மை போல மாறணும் இயேசுவே அப்படின்ற ஒரு இருதயம் உனக்குள்ள இருக்குமானால் அந்த ஜீவ நதி உனக்குள்ளே வரும். தேவ எந்த மகிமையை நீ இழந்தாயோ அதே மகிமை உன்மேல் மறுபடியும் வரும். ஆனால் இந்த மகிமையின் மூலமாய் உன் மாத்திரமல்ல, உன் குடும்பம் உன் இயேசுவை பார்க்கும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.